வணக்கம். ஃபோர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் தனலட்சுமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் குடிநீர் பாட்டில் பள்ளி இறந்து கிடந்த விவகாரம். தொழிற்சாலையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். திருக்குவளை அருகே பாசன நீர் கிடைக்காததால் நெற்பயிர்கள் முளைக்காமல் அழிவதாக விவசாயிகள் வேதனை. சுந்தரபாண்டியம் பகுதிக்கு பாசன வசதி ஏற்படுத்தி தர கோரிக்கை. நாற்றம்பள்ளி கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை. கொடைக்கானல் குணா குகை பகுதியில் தொடரும் குரங்குகளின் அட்டகாசம். சுற்றுலா பயணியின் கைப்பையை கிழித்தெறிந்ததால் சலசலப்பு. சின்ன சேலத்தில் குடியிருப்பு பகுதியில் அனுமதியின்றி கிணறு வெட்டும் மினரல் வாட்டர் கம்பெனி. நிலத்தடி நீர் மாசடைவதாக பொதுமக்கள் எதிர்ப்பு. சிவகாசியில் சேதமடைந்த சாலையால் தனியார் பேருந்தின் முன்பக்க சக்கரம் உடைந்து விபத்து. ஓட்டுநர் பேருந்தை உடனடியாக நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் குடிநீர் பாட்டிலில் பள்ளி இருந்ததை கண்ட பொதுமக்கள் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை புழல் அடுத்த கதிர்வேடு பகுதியைச் சேர்ந்தவர் பாபு. இவர் சிங்கிலிமேடு கிராமத்தில் உள்ள குலதெய்வ வழிபாட்டிற்காக சென்ற நிலையில் மதிய உணவிற்காக பொன்னேரியில் உள்ள தனியார் குடிநீர் ஆலையில் குடிநீர் பாட்டில்களை வாங்கி சென்றுள்ளனர். இந்நிலையில் உணவு பரிமாறும் போது குடிநீர் பாட்டில் ஒன்றை பிரித்ததில் அதில் பள்ளி இருப்பதை கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து குடிநீர் ஆலை நிர்வாகத்திடம் முறையிட்ட போது ஆலை உரிமையாளர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாபு உள்ளிட்டோர் தனியார் குடிநீர் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மதிய விருந்தின் போது ஆலையில் இருந்து வாங்கப்பட்ட பள்ளி விழுந்த குடிநீர் பாட்டில் மட்டுமின்றி பல குடிநீர் பாட்டில்களை அங்கிருந்தவர்கள் அருந்தியுள்ளதாகவும் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் தனியார் குடிநீர் தொழிற்சாலை நிர்வாகமே அதற்கு காரணம் என தெரிவித்தனர். மேலும் குடிநீர் பாட்டில்களில் தயாரிப்பு தேதி, தயாரிப்பு எண் போன்றவை அச்சிடப்படவில்லை எனவும் புகார் தெரிவித்து ஆலைய ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நல்ல நீரை அருந்தவே பணம் செலவழித்து பாட்டில் குடிநீரை வாங்கும் பட்சத்தில் இதுபோன்ற பாதுகாப்பற்ற முறையில் தண்ணீர் வழங்கப்படுவதால் பொதுமக்களுக்கும் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். தமிழகம் எங்கும் தனியார் குடிநீர் ஆலைகள் புற்றீச்சல் போல வளர்ந்து வரும் நிலையில் அவைகளை அரசு அதிகாரிகள் முறையாக கண்காணிக்காததால் இதுபோன்ற உயிருக்கு உலை வைக்கும் சம்பவங்கள் நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே பாசன நீர் வந்து சேராததால் வயல்களில் நெல்மடிகள் முளைக்காமல் தரிசு நிலம் போல் காட்சியளிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையில் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்ட தண்ணீர் காவிரி கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு முழுமையாக வந்து சேரவில்லை என விவசாயிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் கடந்த வாரம் கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டு பாசன நீர் அனைத்து பகுதிகளுக்கும் முழுமையாக சென்று சேருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் திருக்குவளை அருகே சித்தாறு பாசனம் மூலம் பாசன வசதி பெறும் சுந்தரபாண்டியம் வாய்க்காலுக்கு செல்ல வேண்டிய காவிரி நீர் அங்குள்ள மதியுள்ளான் அணை மூலம் வீணாக கடலுக்கு செல்வதாக கூறப்படுகிறது. இதனால் சுமார் 200 ஏக்கருக்கும் அதிகமான நேரடி நெல் விதைப்பு செய்யப்பட்ட வயல்களில் நெல்மணிகள் முளைக்காமல் வீணாகி வருகிறது. எனவே பாசனத்திற்கு பயன்பெறாமல் காவிரி நீர் கடலில் கலப்பதை தடுப்பதோடு வாய்க்கால்களுக்கு தண்ணீர் செல்ல ஏற்பாடு செய்து விளைநிலங்கள் வீணாகும் நெல்மணிகளுக்கு உயிர் கொடுக்க உத்தரவிட வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மதியுள்ளான் ஆற்றிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் உடைய சுந்தரபாண்டியம் பாசன வாய்க்கால் வழியாக தண்ணீர் பாய்வதில் சிக்கல் இருப்பதால் வெள்ளையாற்றிலிருந்து முட்டான்தோப்பு என்ற பகுதி வழியாக சுந்தரபாண்டியம் பகுதிக்கு தனி பாசன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கல்வாரி அமைக்கப்படும் இடத்தில் இருந்து சுமார் 500 மீட்டர் அளவில் வீடுகளோ அல்லது கோவில்களோ எதுவும் இருக்கக்கூடாது என்ற அரசாணை நடைமுறையில் உள்ளது. இருப்பினும் மல்லப்பள்ளி கிராமத்தில் குடியிருப்பு அருகே கல் அரவை மில் அமைக்க நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் தடையில்லா சான்றிதழ் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அரசு அனுமதியுடன் மல்லப்பள்ளி பகுதியில் கல்குவாரி அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சுண்ணாம்பு குட்டை பகுதியில் உணவு செய்து சாப்பிட்டு கல்குவாரிக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். மேலும் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குணா குகை பகுதியில் தொடரும் குரங்குகளின் அட்டகாசத்தால் சுற்றுலா பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான குணா குகை இடத்தை காண்பதற்கு வரும் சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்தும் விதமாக அப்பகுதியில் உள்ள குரங்குகள் அட்டகாசம் செய்து வருகின்றன. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே இந்த குணா குகை பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கைப்பை, மொபைல் போன் மற்றும் பணம் போன்றவற்றை பிடுங்கி செல்வதும், சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் குரங்குகள் நடந்து கொள்வதும் தொடர்கதையாகியுள்ளது. இந்நிலையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணியின் கைப்பையை பிடுங்கிச் சென்று உயரமான மரக்கிளையில் அமர்ந்து கொண்ட குரங்கொன்று தாறுமாறாக கிழித்து பிறகு அங்கிருந்து கீழே தூக்கி எறிந்தது. இதுபோன்ற பல சம்பவங்கள் குணா குகை பகுதியில் அனுதினமும் நடைபெற்று வருவது குறித்து புகார் அளித்து வனத்துறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் குடியிருப்பு பகுதியில் அனுமதியின்றி கிணறு வெட்டும் மினரல் வாட்டர் கம்பெனி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அம்சாகுளம் பகுதியில் உள்ள விஜயலட்சுமி நகரில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அங்கு 10 வருடங்களுக்கு மேலாக மினரல் வாட்டர் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது. இந்நிலையில் மினரல் வாட்டர் நிர்வாகத்தினர் அருகில் உள்ள வீட்டுமனை ஒன்றை வாங்கி அதில் கிணறு வெட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளதோடு அருகில் உள்ள தெருவினைப்புறம் ஆக்கிரமித்து பள்ளம் வெட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் வெடி வைத்து கிணறு தோண்டும் போது அருகாமையில் உள்ள வீடுகளின் சுவற்றில் விரிசல் ஏற்படுவதாகவும், மினரல் வாட்டர் தொழிற்சாலையில் இருந்து வெளிவரும் கழிவு நீரால் நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் மோசமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீங்க செய்யுங்க, உங்களுக்கு ரூல்ஸ் என்ன பேசக்கூடாது. சரி ரைட். உங்களுக்கு இந்த தெரு ஒரு 2 நாள் வாடகை. இதனையடுத்து யாருக்கும் தொந்தரவு இல்லாத இடத்தில் கிணறு வெட்டி மினரல் வாட்டர் நிர்வாகத்தினர் தண்ணீர் எடுத்துக் கொள்ள உத்தரவிடுமாறு மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். மேற்பட்ட குடிநீர் நிறுவனங்கள் இருக்குதுங்க, தனியார் நிறுவனங்கள் இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல்வேறு இடங்களில் வந்து இவங்க குடிநீர் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இங்கே மங்கள விஜய நகரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு தனியார் தண்ணீர் நிறுவனம் கம்பெனி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே இவங்க வந்து 4 இடத்துல வந்து தண்ணீர் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நிலத்தடி நீர்மட்டமும் அதிக அளவில் கீழே நோக்கி போய் கொண்டு 1000 அடிக்கு பக்கமாக கீழே ஏற்கனவே இருக்குது. இந்த நிலையில் வந்து வீட்டு மனையை ஒன்று வாங்கி அதில் வந்து அவங்க வந்து சொந்தமாக அடுத்து ஒரு கிணறு ஒன்று தோன்றதுக்கான ஒரு முயற்சி மேற்கொண்டு இருக்கிறாங்க. இது அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்குதா இல்லை இவங்க தனிநபர் செல்வாக்களை வச்சு செய்கிறாங்களாங்கிறது தெரியல. இந்த பகுதி பொதுமக்களுக்கு அது அதிக அளவில் பாதிக்கப்படுது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சேதமடைந்த சாலையால் தனியார் பேருந்தின் முன்பக்க சக்கரம் உடைந்து அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிவகாசியிலிருந்து திருவில்லிபுத்தூர் செல்லும் சாட்சியாபுரம் பிரதான சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருவதால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் அனைத்தும் ஆனையூர் வழியாக செல்லும் வகையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்காலிகமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ள சாலை மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இதனிடையே சிவகாசியிலிருந்து ராஜபாளையம் நோக்கி 50 பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்து குண்டும் குழியுமாக உள்ள சாலையின் பள்ளங்களில் ஏறி இறங்கியபடி சென்றபோது
முன்பக்க சக்கரம் உடைந்த நிலையில் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக கிரேன் வாகனம் வரவழைக்கப்பட்டு பேருந்தை சாலையோரம் நிறுத்தி போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் சேதமடைந்துள்ள ஆணையூர் சாலை விரைந்து சீரமைக்க கோரி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் அரசு பேருந்துகள் சரியாக பராமரிக்கப்படாததால் நடுவழியில் பழுதாகி நிற்கும் அவலங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமலும் உதிரி பாகங்கள், டயர் உள்ளிட்டவை மாற்றாததால் அடிக்கடி அரசு பேருந்துகள் நடுவழியில் பழுதாகியும் பஞ்சராகியும் நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் மேலே செக்காரக்குடியில் இருந்து பயணிகளை ஏற்றிக் கொண்டு தூத்துக்குடி நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து கோரம்பள்ளம் 4 வழிச்சாலையில் டயர் பஞ்சராகி நடுவழியில் நின்றது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி படிமடையில் இருந்து போக்குவரத்து கழக ஊழியர்கள் வரவழைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் புதிய டயருக்கு பதிலாக பழைய டயரை பொருத்தி பேருந்தை இயக்கச் செய்தனர். இச்சம்பவத்தால் பயணிகள் அனைவரும் செல்ல வேண்டிய இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகினர். இதுபோன்ற நிலை தூத்துக்குடி மாவட்டத்தில் அடிக்கடி நிகழ்வதால் தமிழக அரசு மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் பயணிகளின் நலன் கருதி பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயணசாமி திருக்கோவில் முன்புறம் உள்ள சாலை ஆக்கிரமிப்புகளால் 108 ஆம்புலன்ஸ் வெளியே செல்ல முடியாமல் சிக்கி தவித்த சம்பவம் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. பழமையான சங்கர நாராயணர் சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் திருக்கோவில் வளாகத்தில் படுத்து உறங்கிய நபர் ஒருவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு வாய் வழியாக நுரை தள்ளியது. தகவல் அறிந்து கோயிலுக்கு வந்த 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தில் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட நபரை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல முயன்ற நிலையில் அங்கு சாலையை மறித்து நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததால் ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் திருக்கோவில் முன்பு உள்ள தனியாருக்கு சொந்தமான கடைகள், பெட்டிகள் மற்றும் ராட்சச குடைகளை கொண்டு சாலையை ஆக்கிரமிப்பு செய்ததன் காரணமாக 108 ஆம்புலன்ஸை திரும்ப முடியாமல் ஓட்டுநர் மிகவும் அவதிக்குள்ளாகினர். இதனையடுத்து இதுபோன்று இனி நிகழாதவாறு சுவாமி சன்னதி பகுதியில் இருசக்கர வாகனங்கள் நுழைவதற்கும் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றவும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போஸ்டர் செட் கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே சடலத்தின் அருகே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. உப்புப்பாளையம் பகுதியில் உயிரிழந்த பழனி என்ற முதியவரின் உடலை அவரது உறவினர்கள் ஈமச்சடங்கு செய்வதற்காக மயானத்திற்கு கொண்டு சென்றனர். அப்போது தனிநபர் ஒருவர் மயானத்திற்கு சொந்தம் கொண்டாடி தொடரப்பட்ட நீதிமன்ற வழக்கை காரணம் காட்டி காவல்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதால் பொதுமக்கள் சடலத்தின் அருகில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நொய்யல் ஆற்றில் குப்பை கொட்டுவதை கண்டித்து ஆற்றை தூய்மைப்படுத்தி பாதுகாக்க கோரியும் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் மங்கலம் பகுதியில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதால் நொய்யல் ஆற்றை தூய்மைப்படுத்தி குப்பைகள் கொட்டுவதை தடுக்க வேண்டும், நொய்யல் நதி நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வகையில் மாற்றி கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த கரடியை நாய் ஒன்று விரட்டிய காட்சிகள் வைரலாகி வருகிறது. அண்மை காலமாக உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதிகளில் இருந்து வெளியேறும் கரடி, சிறுத்தை, புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வருவது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் இருந்து புதுவந்து செல்லும் சாலை அமைந்துள்ள குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த கரடியை அங்கிருந்த நாய் ஒன்று விரட்டிய நிலையில் அங்கிருந்து தப்பிச் சென்ற காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. போஸ்டர் செட் கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம்.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பரிபூர்ணா ஆசனத்தில் 254 மீட்டர் தூரத்தை 8 நிமிடங்களில் கடந்து நோவா உலக சாதனை படைத்த 9 வயது சிறுவனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கும்மிடிப்பூண்டி தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் தர்ஷன் கடந்த 3 ஆண்டுகளாக யோகா பயிற்சி பெற்று வருகிறார். இந்நிலையில் கும்மிடிப்பூண்டி ரயில் நிலைய மைதானத்தில் 200 மீட்டர் விரிப்பின் மீது பரிபூரணா ஆசனத்தில் கையால் நடந்து சென்று சாதனை செய்தார். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தமிழக நோவா உலக சாதனை நடுவர் பிரபாகரன் சான்றிதழையும் பதக்கங்களையும் அணிவித்து மாணவனுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். சார் கைப்பிடி சார்.